சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. புவனா மகாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, என்ன இது காவேரி, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? உன் கழுத்தில் தாலி இருக்குது, உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் அண்ணன் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு. டாக்டர் சொன்னதை நம்பி அவர் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு. அவர் மட்டும் இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதான் நீ எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஃபோட்டோவை நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்க, ஹாலில் தான் இருந்துச்சு அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஈஸ்வரன் அங்கே வராங்க. புவனா அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் பயங்கரமாக பதட்டமாகறாங்க. உடனே மகா புவனா கையிலேருந்து அந்த ஃபோட்டோவை வாங்கி மறைச்சிடுறாங்க. ஈஸ்வரன் உள்ள ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன், என்னாச்சு, காஃபிலாம் கீழே கொட்டியிருக்கு, என்ன விஷயம் சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காஃபி கை தவறி கீழே கொட்டிருச்சு, அதெல்லாம் ஒரு விஷயம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை, நான் பயந்துட்டேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். மார்க்கெட்டில் காளிமுத்து 2 லட்சம் பணத்தை திருடிட்டதாக சொல்லி அவர் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, காளிமுத்து அப்படிலாம் பண்ண மாட்டார் அண்ணன், நீங்கள் அதை நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரன், நானும் அதை நம்பலமா, இருந்தாலும் நாம் விசாரிக்கணும்ல, அதனால தான் சிவாவை முன்னாடி அனுப்பியிருக்கேன், இப்போ நானும் அதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா சரி இந்த விஷயம் முருகனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரன் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் முருகனுக்கு கால் பண்ணேன், ஆனால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா, என்ன இது, அப்படிலாம் அவர் இருக்க மாட்டார், வேறு ஏதோ இருக்குது, இதில் என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஈஸ்வரன் கிட்ட, அண்ணன் நானும் மார்க்கெட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன் நீ எதுக்குமா மார்க்கெட்டுக்கெலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா ரொம்ப கம்பல் பண்ணி கெஞ்சி கேட்குறாங்க, நானும் வரேன், காளிமுத்துக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கும், நாம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புவனாவும் ஈஸ்வரன் கிட்ட சொல்லி மகாவை கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்கிறாங்க. இதனால் ஈஸ்வரனும் மகாவும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே நந்தினி கார்கிட்ட போய் நின்றுட்டு விக்ரமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பயப்படுறாங்க, இவன் பணமாக வருவான்னு பார்த்தா இப்படி உயிரோடு வரானே, இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயத்தோடவே நின்றுட்டுருக்காங்க. இவன் எந்திரிச்சு நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவான் அப்படின்லாம் யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம்னு கூப்பிட்றாங்க. விக்ரம் அப்படியே காரை விட்டு இறங்கி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ நந்தினி என்ன இப்படி முறைக்கிறான், நம்மளை கொலை பண்ணாமல் விட மாட்டான் போல இருக்கே, இவன் பார்க்குறதே நமக்கு பயமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விக்ரம், நான் உன்னையும் மகாவையும் எங்கெல்லாம் தேடின தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் என்னது, நீ என்னையும் மகாவையும் தேடினியா, எங்களை கொலை பண்ண ஆளை ரெடி பண்ணிவிட்டு இப்போ எங்கள் 2 பேரையும் தேடினேன்னு பொய் சொல்கிறியா, எங்கள் அம்மாவை கொலை பண்ணி என்னோட சொத்தை அபகரிக்க பார்த்து என்னெல்லாம் பண்ணியிருக்க, நீ உன்னெல்லாம் சும்மா விடலாமா, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நான் உயிராக நினைக்கிற என் மகாவணி கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணலை, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நந்தினியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. என்னை விட்டுருப்பா அப்படின்னு நந்தினி கத்துறாங்க. கடைசியில் இது எல்லாமே நந்தினியோட கனவு. கடவுளே, கனவே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே, இவன் எந்திரிச்சு பார்த்தானா நாம் என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிரைவர் மேடம், என்ன மேடம் பார்த்துட்டே இருக்கீங்க, கூப்பிடுங்க மேடம், எழுப்புங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நந்தினி விக்ரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நந்தினி, என்ன இவன் இப்படி பார்க்குறான், பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நடுங்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரவணன் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி திருச்சிக்கு போன விஷயத்த சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட மகாவோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு வந்திருக்கேன், எப்படியாவது சீக்கிரமாக அவன் தேடி கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலில் விக்ரமையும் மகாவையும் பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் மகாவும் என்னை பார்த்தா, ஆனால் யாருன்னே தெரியாத மாதிரி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சரவணன் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ஐஸ்வர்யா சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. எப்படியோ விக்ரம் மகாவும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வக்கீலும் நந்தினியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே நாம் 6 மணிக்கு வரேன்னு சொன்னோம், ஆனால் இப்போவே 6:30 ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் 7 ஆகிடும், நாம் எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல, நமக்கு இன்றைக்கி 7:30 தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நந்தினிக்கு இடையில புலிமுருகன் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நந்தினி காலை கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. புலிமுருகன், அக்கா நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி, இங்கே பாரு, நீ இன்னொரு முறை கால் பண்ண அவ்வளோதான், நீ முதல்ல ஃபோனை வை, இங்கே இருக்கிற நிலைமை புரியாமல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. விக்ரம் கார்லேருந்து
கீழே இறங்குறாங்க. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யாரோட வீடு இது, எதுக்காக இந்த டிரைவர் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டான், ஒருவேளை ஈஸ்வரன் ஐயா நமக்கு ஏதாவது வேலை கொடுத்தாரா, நைட்டில் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி வந்துட்டு என்ன இவன் இப்படி முழிக்கிறான், நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி வேற பார்க்குறானே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு விக்ரம் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்ன இதுன்னு, விக்ரமா, எதுக்காக நம்மளை விக்ரம்னு கூப்பிட்றாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி விக்ரம் கிட்ட வாப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லி விக்ரமை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அந்த டிரைவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு என்ன இவன் இதுக்கு முன்ன பின்ன இந்த வீட்டை பார்க்காத மாதிரி பார்க்குறானே, ஒருவேளை நம்மக்கிட்ட நடிக்கிறானோ, யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறானோ, கண்டிப்பாக ஏதாவது பிளான் வச்சுருப்பான், இவன் சாதாரண ஆள் கிடையாது, எதுக்கும் நாம் கொஞ்சம் உஷாராகவே இருப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஸை வந்து கீழே வந்து தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்ட உடனே விக்ரம் வந்துட்டு சாரி மேடம், தெரியாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது, இவன் சாரி மேடம்லாம் சொல்கிறான், நம்மக்கிட்ட வேறு சாரிலாம் கேட்குறான், என்ன ஒன்றுமே புரியலையே, என்னவா இருக்கும், ஏதாவது பிளான் பண்ணுறானோ, நாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நந்தினி நினச்சிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. இடையில புலிமுருகன் கால் பண்ணுறாங்க. அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி இன்னும் பயங்கரமாக புலிமுருகனை திட்டிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. என்ன இது அக்கா, நாம் விக்ரம் பற்றி சொல்ல வரலான்னு வரும்போது ஃபோனை கட் பண்ணிடுதே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு புலிமுருகன் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்க. விக்ரம் வந்துட்டு வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு யாரோட வீடு இதுன்னு தெரியலையே, நாம் பேசாமல் வந்து இவங்கக்கிட்டே கேட்டுடலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, மேடம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே நந்தினிக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இப்படி கேட்குறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து வக்கீல் வந்து நந்தினியோட வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. காரை விட்டு இறங்குறாங்க. வக்கீலை பார்த்த உடனே நந்தினி இன்னும் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.